ஹாய்ங்க, இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலைங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு லவங்கம் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம இது மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி விழுதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நான் நாட்டுக்கோழி எடுத்துக்கிறதுனால ஒரு விசில் மட்டும் குக்கரில் விட்டு எடுத்துக்கினாங்க. நல்லா வெந்துட்டுக்கோங்க. ஒரு விசிலே போதும். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இது சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் கொதிக்குது. இப்போ மசாலா சேர்த்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே போதுங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனை நல்லா வருதுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.